ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி பணத்தை சேவ் பண்ணலாம், தேவையில்லாத செலவை எப்படி கம்மி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி நம்ம பவுடர் வாங்கின டப்பா மீதி அது தீர்ந்து போச்சுன்னா நம்ம தூக்கி தூர வீசிடுவோம். அதை என்னவா யூஸ் பண்ணலான்னா, எறும்பு பொடி நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். அதை இந்த பவுடர் டப்பா தீர்ந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தட்டி வச்சு யூஸ் பண்ணோன்னா இது யூஸ் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மட்டும் இதை யாருக்கும் எட்டாத அளவில் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 2 என்னென்னா, எல்லாருமே இப்போ சிலிண்டருக்கு மாறிட்டோம். கேஸ் சிலிண்டரில் தான் எல்லாமே பண்ணுறோம். அதனால் வீட்டில் இடம் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க இந்த மாதிரி, நான் கடையிலேருந்தெல்லாம் பெருசாக அடுப்பு இதெல்லாம் வாங்கலை, சாதாரண செங்கலை தான் கூட்டி வச்சு அடுப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி விறகு அடுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். எனக்கு ரொம்பவே மிச்சமாயிருக்கு. நான் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சிலிண்டர் எடுத்தேன். இது ஏப்ரல் ஆகிட்டு இன்னுமே எனக்கு முடியாமல் இருக்குது. அப்புறமா வீட்டில் ஆளே இல்லாத ரூமில் ஃபேன் ஓடும், பாத்ரூம் லைட் இருக்கும், எல்லாமே ஆனில் இருக்கும். நம்ம ஒரு வாட்டி போய் செக் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டோன்னா கரண்ட் பில் நமக்கு ரொம்ப கம்மியாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அடிக்கடி வீட்டில் கோதுமை மாவு எல்லோரும் வாங்குவோம், சப்பாத்தி பூரி இதே மாதிரி பண்ணுறதுக்கு. ஆனால் ரேஷனில் கிடைக்கிற கோதுமையை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அதில் எந்த ஒரு கெமிக்கலோ கெட்டதோ எதுவுமே இல்லை, நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. அதை வாங்கி நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இருக்க தூசியெல்லாம் எடுத்து கல்லெல்லாம் புறக்கிட்டு நல்லா கழுவி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்தால் நமக்கு ஈஸியாக கோதுமை மாவு ரொம்பவே விலை கம்மியாக கிடைக்கும். இதில் பணத்தை சேவ் பண்ணலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா யாருமே இதை ஆஃப் பண்ணுறதே கிடையாது. நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தேவை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை ஆஃப் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கோங்க. இதில் கண்டிப்பாக நமக்கு கேஸ் மிச்சமாகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம கிச்சனில் எல்லார் கிச்சன்லேயுமே ஒரு ஜன்னல் கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட்லி யாருமே அதை ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. லைட்டை போட்டுட்டு தான் கிச்சனில் எல்லாமே பண்ணுறது. மழை நேரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அடிக்கிற வெயில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வெளிச்சம் இருக்கும். அதனால தேவையில்லாமல் லைட்டை யூஸ் பண்ணாமல் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெளிச்சத்துலேயே எல்லாத்தையும் சமைச்சோம்னா நமக்கு கரண்ட் பில் கொஞ்சம் கம்மியாகும். இங்கே பாருங்கள், ரொம்பவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.